ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு சாய் நட்பவி. இன்றைக்கி வீட்டிலே ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 பாக்கெட் மஷ்ரூமை நான் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அரை மூடி தேங்காயை நல்லா அரைச்சி தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 10 முந்திரி பருப்புகளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பை இந்த கிரேவியில் சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்துக்கோங்க. 4 தக்காளியை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற வச்சு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி தாளிக்கிறதுக்கு தேவையான ரெடி பண்ணிக்கலாங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 2 பட்டை, 5 கிராம்பு, 2 பிரியாணி இலையை இந்த மாதிரி நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க மஷ்ரூமை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ கிளறப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தது தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி கொஞ்சமாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேங்காய் பாலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிரேவி கொதிக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு சொம்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். வீட்டிலே நல்ல டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.